நம்மளுடைய மாணவர்கள், இளைஞர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல இன்ஜினியரிங் செக்டர், பொறியியல் துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், வர்த்தகமா இருக்கட்டும், அனைத்து துறைகளிலும் நம்முடைய தமிழக இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அது எப்படி அந்த ஆதிக்கம் பிற மாணவர்களோட நம்முடைய தமிழக இளைஞர்கள் அந்த ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முக்கியமான காரணம் அது என்னன்னா ஆங்கில புலமை, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. அந்த ஆங்கில புலமை, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எப்படி நம்ம கிட்ட வந்தது, தமிழ் மாணவர்கள்கிட்ட எப்படி அது வந்தது? அதற்கு காரணம் அந்த இருமொழி கொள்கை. அந்த இருமொழியை கொண்டு வந்தது பேரறிஞர் அண்ணாவும் திராவிட இயக்கமும் தான். இது இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு தெரியறது கிடையாது. சரி, ஒன்னு கேட்கிறோம், ஒரு வாதம் எல்லாரும் வைக்கிற வாதம் என்னன்னா, மூன்றாவது மொழி தெரிஞ்சுக்கிறதுல என்ன தவறுங்கிறது. உண்மைதான். அந்த மூணாவது மொழியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிற தவறே கிடையாது. அது முடிவெடுக்க வேண்டியது யாரு? மாணவர் சமுதாயம். நீங்க அந்த முடிவு எடுக்கணும். அரசியல்வாதிகளோ அரசியல் இயக்கங்களோ அந்த முடிவு எடுக்க கூடாது. இப்போ அன்ற மூன்றாவது மொழி இப்போ நம்மளுடைய புதிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில அது ஒரு டிபேட்டா இருக்கு. நான் வைக்கிற வாதம் என்னன்னா, அந்த மூன்றாவது மொழி எந்த மொழியா இருக்கலாமே, அது ஏன் இந்திய மொழிங்கிற மாத்திரம் நீங்க வைக்கிறீங்க? அந்த மூணாவது மொழி பொறுத்த வரைக்கும் இந்திய மொழியா தான் இருக்கணும், வெளிநாட்டு மொழிகள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அது கொண்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் வச்சுக்குவோம். நீங்க முதல் மொழி ஆங்கிலம், இரண்டாவது மொழி தமிழ் வச்சுக்குவீங்க, மூணாவது மொழி இப்ப என்ன அந்த மாணவன் இருப்பான்னா, நீங்க கன்னடம் கத்துவானா, இல்ல மலையாளம் கத்துக்குவானா, இல்ல தெலுங்கு கத்துக்குவானா, அந்த மூணாவது மொழி வேற வழி இல்லாம அவன் இந்திய படிக்க போறான். அதுதான் மறைமுக அந்த மொழி திணிப்புன்னு நம்ம சொல்றோம். நம்ம இப்போ குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம், உலகமயமாக்கல் பத்தி பேசுறோம். நம்முடைய இளைஞர்கள் உலகம் முழுவதும் போறாங்க, படிக்க போறாங்க, பல துறைகளில் போய் வேலைக்கு செய்யறாங்க. பல துறைகள்ல இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நம்ம ஆதிக்கம் செலுத்துறோம். அதுக்கு என்ன மொழி நமக்கு தேவைப்படுது? ஆங்கிலம். இட்ஸ் a global language. நம்மளையும் உலகத்தையும் இணைக்கிற மொழி பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி. அது இல்லாம நம்மளால செயல்பட முடியாது. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த மும்மொழி வேணும், மூணாவது மொழி ஏன் கற்றுக்க கூடாதுன்னு சொல்ற நபர்கள் ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்றாங்க. ஆங்கிலமே வேண்டாம், ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் சொல்றாங்க. இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் இன்னைக்கு நாடாளுமன்ற சபைகள்ல நான் வைக்கிற வாதமே அததான்.